ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ துளைத்து கொண்டு இருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாகி தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாமல் ஏற்றுக்கொண்டால் உனக்கு நீயே செய்யும் அநியாயமாகும். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது, மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பது சிறந்தது அல்லவா? அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்களிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது. அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நீ கலங்காதே. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் குழந்தையே. அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் நீ கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் சாய் தேவா நான் பொறுப்பு என் குழந்தையே. உனக்கான வாழ்வு நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று உன்னை அரவணைத்து காப்பேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.